தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார நிலைய RCH தூய்மை பணியாளர்கள் நல சங்கம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் உண்ணாநிலை போராட்டம் சென்னையில் நடைபெற்றது. மாநில தலைவர் மனிதநேயர் முனைவர் NS செல்வராஜ் அவர்களின் தலைமையில் சென்னை சிவானந்த சாலையில் டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. எம் திருமகள், S ராஜலட்சுமி, R சாந்தி, S சாந்தி ஆகியோர் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். AITUC மாநில செயலாளர் தோழர் M ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவக்க உரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் தோழர் டாக்டர் AR சாந்தி அவர்கள் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் P காளிதாசன் அவர்களும் பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நல சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தனவந்தன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கடந்த ஏப்ரல் 2025 சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய RCH தூய்மை பணியாளர்களின் மாத தொகுப்பூதியத்தை ரூபாய் 1500 இருந்து ரூபாய் 5000 உயர்த்தப்படும் என அறிவித்தார். அதற்கான அரசாணை உடனடியாக வெளியிடப்பட்டு ஏப்ரல் மாதம் முதல் ரூபாய் 5000 மாத தொகுப்பூதியம் வழங்கிட வேண்டும் என்றும் MPHV தகுதி பெற்று காத்திருப்பு பட்டியலில் உள்ள 500க்கும் மேற்பட்ட RCH தூய்மை பணியாளர்களை விரைவில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும். MPHV காலி பணியிடம் அதிகம் இல்லாத மாவட்டங்களில் பணிபுரிவோர் நலன் கருதி மாநிலத்தில் இருக்கின்ற காலி பணியிடங்களை காண்பித்து கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு அருகிலுள்ள காலி பணியிடத்தில் விரைவில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் RCH தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து பணியின் பொழுது உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி வழங்க வேண்டும். புதிதாக உருவாகியுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் MPHV காலி பணியிடங்களை உடனடியாக அறிவித்து நிரப்ப வேண்டும் என்றும் மாதம் 27 நாட்கள் மட்டுமே பணி வழங்கப்படுவதை மாற்றி 30 நாட்களும் நாட்களாக அறிவித்து பணி வழங்கிட வேண்டும் என்றும் 8 மணி நேர ஷிப்ட் முறையில் பணி வழங்கிட வேண்டும். இலவச சீருடை வழங்கிட வேண்டும். தொடர்பில்லாத பணிகளை செய்ய சொல்லக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் R முத்தரசன் அவர்கள் போராட்டத்தை நிறைவு செய்து நிறைவுரையாற்றினார். தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியக்கூடிய RCH தூய்மை பணியாளர் நல சங்கம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இங்கே காலை முதல் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் என்பது மிக மிக எளிமையான கோரிக்கை, மிகவும் சாதாரணமான கோரிக்கை, நிறைவேற்ற வாய்ப்புள்ள கோரிக்கை. புதிதாக கோரிக்கை என்பது ஒன்றுமில்லை. சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் மாதம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட கோரிக்கை தான். அதாவது பணியாளருடைய மாத தொகுப்பூதியம் 1500 என்பதை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்து அதற்குரிய அரசாணை இதுவரையில் பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே அரசாணையை வெளியிட்டு கடந்த ஏப்ரல் முதல் 5000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கோரிக்கையாகும். இது அரசால் அறிவிக்கப்பட்டது, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரால் அறிவிக்கப்பட்ட கோரிக்கை தான். அறிவிக்கப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றுங்கள், அதற்கான அரசாணையை வெளியிடுங்கள் என்பதுதான் முதல் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி 5000க்கு மேற்பட்ட RCH தூய்மை பணியாளர்களை விரைவில் பல்நோக்கு 500 பேரை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக பணி நியமனம் செய்ய வேண்டும். காலி பணியிடம் அதிகம் இல்லாத மாவட்டங்களில் பணிபுரிவோர் நலன் கருதி மாநிலத்தில் இருக்கின்ற காலி பணியிடங்களை காண்பித்து கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு அருகில் உள்ள காலி பணியிடத்தில் விரைவில் பல்நோக்கு மருத்துவமனை நியமனம் செய்திட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. தோராயமாக மொத்தம் இருக்கும் 2500 தூய்மை பணியாளர்களில் வெறும் 1374 தூய்மை பணியாளர்கள் மட்டுமே பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கருதி உள்ளவர்களாக அரசு அறிவித்துள்ளது.
மீதம் மிக குறைவாக இருக்கக்கூடிய 946 நபர்கள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறி தகுதி பெறவர்களாக அறிவிக்கப்பட்டனர். தகுதி பெற்ற பலரும் கூட தவறுதலாக தகுதி பெறாதென அறிவிக்கப்பட்டனர். எனவே தகுதி பெறாதவர்களின் பெயர் மற்றும் தகுதி பெறுவதற்கான காரணங்களையும் வெளியிட வேண்டும் என வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசு உத்தரவு அவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் உள்ளதே தவிர கல்வி சான்று வழங்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் பல இடங்களில் கல்வி சான்றுகள் கட்டாயமாக கேட்கப்படுவது அறிவிக்கப்படாததற்கு நேர் மாறானதாகும். அத்தகைய முறையை கைவிட்டு அவர்களுக்கு கல்வி சான்றிதழ் தாமதமாக கிடைத்தாலும் பெற இயலாதாலும் கல்வி சான்றிதழ் சமர்ப்பிக்க முடியாத தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பலருக்கு கல்வி சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படும் கருத்தில் கொள்ளப்படவில்லை. இவையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பணிகள் வழங்க வேண்டும். எழுத படிக்க தெரிந்த RCH தூய்மை பணியாளர்களுக்கு விதிகளின்படி அனைவருக்கும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் வேலை வழங்கிட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும். தொடர்ந்து பல ஆண்டுகள் பணிபுரிவர்கள் ஓரிரு வாரங்கள் உடல்நிலை சரியில்லாமல் மற்ற குடும்ப சூழல் காரணமாக விடுப்பு எடுத்திருந்தால் கூட அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவது என்பது முற்றிலும் ஏற்கக்கூடியதல்ல. எல்லா துறைகளிலும் பணிபுரியக்கூடியவர்கள் விடுப்பெடுப்பது உடல்நலம் கருதி அல்லது குடும்ப சூழல் காரணமாக விடுப்பெடுப்பது என்பது யதார்த்தமான ஒன்று. அதை காரணம் காட்டி தகுதி நீக்கம் செய்வது சரியல்ல. அத்தகைய தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்ட 736 RCH தூய்மை பணியாளர்களையும் அவர்களது நீண்டகால பணியை கருத்தில் கொண்டு அனைவரும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி அவர்களுக்கும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும். மேலும் 946 பேரில் 60 வயது நிரம்பிய RCH தூய்மை பணியாளர்கள் 210 பேர் உள்ளனர். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தபடி அவர்களுக்கு பணிக்கொடை அளித்து பணி ஓய்வு வழங்க வேண்டும் அல்லது 2017ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையும் வழங்கி பணி ஓய்வு தரப்பட வேண்டும். தொடர்ந்து அவர்களை குறைந்த ஊதியத்தில் வேலை வாங்குவதை கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும். இந்த குறைவான 1000 தொகுப்பூதியத்தை கூட கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, கடலூர், சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பல இடங்களில் 4 மாதம் 5 மாதங்களாக தொடர்ந்து தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. உடனடியாக இந்த ஊதிய தொகையை பாக்கியை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தாமதம் இல்லாமல் அந்தந்த மாதமும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும். கொரோனா வார்டுகளில் பணிபுரிந்த RCH தூய்மை பணியாளர்களில் மீதம் 450 பேருக்கு கொரோனா ஊக்கத்தொகை வழங்காமல் இருக்க 15,000 இன்னும் வழங்கப்படவில்லை. இது உடனடியாக வழங்கிட வேண்டும். தூய்மை பணியாக பணிபுரிந்து பணியின் போது உயிரிழந்த குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி வழங்க வேண்டும். புதிதாக உருவாகியுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பிற MPHW காலி பணியிடங்களை அறிவித்து நிரப்ப வேண்டும். ஆகிய இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை முதல் இங்கே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகின்றிருக்கிறார்கள். மிக மிக சாதாரண தொழிலாளர்கள். இவருடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு மிகுந்த கனிவோடு பரிசீலித்து உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகம் முழுவதிலுமிருந்து வருகை தந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட RCH தூய்மை பணியாளர்கள் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மாபெரும் வெற்றியடை செய்த அனைவருக்கும் மாநில பொருளாளர் நிலாவொளி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.